விக்கி விக்கி விக்கி. என்ன தருணே? என்ன தருணா? என்னடா பேச்செல்லாம் மாறுது? சும்மா வா போன்னு சொல்லுவ, அது என்ன தருண் சொல்ற? இல்லடா, சும்மாதான். பரவாயில்லடா, நீ உங்க அண்ணன் கூட இருக்க போறல. பொறுத்துற ஏதாவது காரணத்தோட தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். நான் எதுவுமே வருத்தப்படலடா. நான் ஒரு அனாதை பைய, அனாதையவே வாழ்ந்து பழகிட்டேன். என் ராசி என்னமோ தெரியல, என்ன நம்பி வரவள அனாதையா வாழ போறா. ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? நீ பொண்ணு ஐயெல்லாம் ஒன்ன வாழ நினைச்சு சந்தோஷமா தான்டா இருக்குது. ஆனா எனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வலிக்குது. ஆனந்திச்சும் ஆசை இருக்கும்ல. என் துரதிருஷ்டம் ஆனந்தியம் விட்டு வைக்கலையே. பாவண்டாவா என் மேல உசிரையே வச்சிருக்கா. நல்ல பொறுப்பு உள்ளவா. பாவம், இந்த அனாதைக்காக அவ்வளவு அனாதையாவே வாழ போறாளே. பாரு, நான் இப்பவும் சொல்றேன், பொண்ணுத்தர ஏதாவது ஒண்ணு பண்ணாமனா அதுல பல காரணம் இருக்கும். பாரு, அவன் பேருக்கெல்லாம் எந்த உறவு முறை சொல்லி கூப்பிடவே மாட்டான். வலுக்கட்டாயமெல்லாம் யாரையும் எந்த உறவு சொல்லி கூப்பிட மாட்டான். அப்பேற்பட்டவ ஆதிரவ உன்னை மாமான்னு சொல்லி கட்டாயப்படுத்தினான். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன சொல்ற? ஆமா விக்கி, கட்டாயப்படுத்தினதை நான் பாத்திருக்கேன். ஆதிரா உன்னைய வா போன்னு கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் பல்ல கடிச்சிட்டு நிப்பான், நான் பாத்திருக்கேன். அன்பா சொல்லி பார்த்தான், கேட்கல. அப்புறம் அதட்டினான். பயத்துலதான் உன்னை விக்கி மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. அவ உன்னை மனசார என்ன கூப்பிடல. பொண்ணுத்திரைக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, லேஸ்ல எந்த உறவையும் ஏத்துக்க மாட்டான். கட்டாயத்தினால ஏத்துக்கொண்டு வந்தாலும் அவங்கள உரிமை கொண்டாட மாட்டான். ஆனா அவன் உன்கிட்ட அப்படி இருக்கல. எவ்வளவு உரிமை இருப்பான். உன் மேல ஒருத்த கை வச்சா அவனுக்கு எவ்வளவு கோவம் வருது. அவங்க உசுர எடுக்க கூட இவன் அஞ்ச மாட்டான். ஆமா, உனக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான், தெரியும்ல? ஆமா. அப்படி இருக்கும் போது இது பண்றானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கதானே செய்யும். நீ வருத்தப்படாத விக்கி. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா நீ வந்து பேசுற பதில் அக்கறையா, ஓ பாசமும் எனக்கு புரியுதுடா. ஆமா, அண்ணன் நினைச்சிட்டேன்ல, அதான். அது என்னமோ தெரியலடா, உன்னை ஆரம்பத்துல பிடிக்காது, இப்ப என்னமோ தெரியல. நீ ஒரு நிமிஷம் கூட இல்லட்டாலும் பைத்தியம் பிடிக்குது. சொல்றேன். ஆமா, அதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ அங்கிருந்து சோகமா வந்தியா, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா அவன் எதுவும் நினைக்கலையே. யாரு சொன்னா? அவன் எதுவும் நினைக்கிறானே, வருவான் பாரு. அவன் இருக்கட்டுடா, உனக்கு என் மேல பாசம் இருக்கா என்ன? பாசம் இல்லாம தான் உன்னை தேடி வந்தனா. இது போதும்டா. ஆமா, நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு போலியா? ஆனந்த் வரேன், நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வேண்டாம், இன்னைக்கு நைட்டு நான் பாத்துக்கிட்டேன். நீ கல்யாணம் வீட்டுக்கு போ, நான் ஆனந்த் கொண்டு விட்டுட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், பாவ் ஆனந்த் ஒத்தையில நிப்பா. நீ போ, நமக்கு என்ன ஜோடியா இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். இல்ல சொல்றேன், நீ போ, நான் வரேன். சரிடா, வா ஆனந்தி. எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஆனந்தி. சரி, கல்யாணத்துக்கு நேரம் அது கிளம்புமா? ஆனந்தி, எனக்கு கல்யாணம் பண்ணல உனக்கு முழு சம்மதம் தானே? இத கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க கூடாது? சொல்ல. உங்களை முழுசா பிடிச்ச போய் தான், உங்களை நம்பின போய் தான் இங்க வந்து இப்படி இருக்க. நீங்க எப்ப தாலி கட்டுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணா காலத்துக்கு அனாதையா இருக்கணும், தெரியல? லூசு மாதிரி பேசாதீங்க. நான் இருக்கும் போது நீங்க எப்படி அனாதையா முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை இல்ல. உங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். அதான் சொல்றேனே, உங்களுக்கு அம்மாவா இருப்பேன், தாயா இருப்பேன், தோழியா இருப்பேன், நல்ல மனைவியா இருப்பேன். எங்க பாருங்க, எல்லா உறவுமா நான் இருப்பேன். நீங்க அப்படிதான் சொல்லாதீங்க. என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. உண்மையில ஒரு குணவதி. ஆனந்தி, ஐ லவ் யூ ஆனந்தி. இது பாசத்துல சொன்னேன். உண்மையில ஐ லவ் யூ ஆனந்தி. சரி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த வீட்டுல ஒண்ணு வச்சிருக்கனால உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? எனக்கு பிடிச்சிருக்குங்க. அங்க எல்லாருமே ரொம்ப அனுநியமா பாசமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு ஆபத்துல உதனவங்க, நமக்கு ஆபத்துல அடைக்கலம் கொடுத்தவங்க, சரியான நேரத்துல நமக்கு உதவி பண்ணவங்க, பக்கபலமா இருந்தவங்க அங்க இருக்க பிடிக்காம இருக்குமாங்க? இப்படிப்பட்டவங்களை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. அன்னைக்கு அவங்க மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கலனா இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு சந்தோஷமா இங்க நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? நான் எங்கேயோ கண்ணை கசக்கிட்டு நின்றுப்பேன், நீங்க என்னையே நினைச்சு வாடி வதங்கிருப்பீங்க. இன்னைக்கு நாம இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க முடியாதுங்க. அப்படி குடும்பம்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, வாழ்க்கை கொடுக்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு வச்சிருக்கேன். அதான் நான் வேணா தனியா ஒரு வீடு பாக்கட்டுமா? வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, பொண்ணு தரலாம் தனியா வீடு பாத்துட்டான். வீடு பாத்துட்டாங்களா? ஆமா. நிஜமாவா? நல்லா இருக்குதா? நீ என்னடி பிறவி, உனக்கு கோபம் வர மாட்டேங்குது, பொறாமையும் வர மாட்டேங்குது. என் புருஷனுக்கு என்ன தகுதியோ அதுலதான் ஆசைப்பட முடியும். என் புருஷ தகுதிக்கு என்ன உண்டோ அதுக்கு நான் ஆசைப்பட்டா போதும். உங்களால எப்ப எதை முடியுமோ அதை செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வாழ்வேன். உங்க அம்மா காலையில விட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கணும் பாத்துட்டேன். ஏன்?
பிள்ளை பக்க சொன்னா கொணவரிய பத்தி என் கையில கொடுத்துருக்காங்க. உன்னை எப்பவும் நான் சிரிச்ச முகமா பாக்கணும். நான் கூடி சீக்கிரம் ஒரு வீடை பாக்குறேன். கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டு போகும்போது அந்த வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போவேன். நான் நீ எல்லாம் என் வாழ்க்கையில வருவேன்னு தெரிஞ்சிருந்தா முதையே எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்ப. தெரியாது ஆனந்தி, இந்த அநாத பையலுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், இந்த ரவுடி பையில நம்பி எவ கழுத்தை கொடுப்பான்னு நினைச்சிட்டேன். அதனால கால் போன போக்குல போனேன், மனம் போன போக்குல இருந்தேன். இப்படி ஒரு கொலவதி எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பேன் ஆனந்தி. உங்களால எப்ப எது முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கட்டாயப்படுத்தி எதையும் பண்ணிடாதீங்க. இதுக்காகவாது நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன். என் ஆனந்திய சந்தோஷமா வாழ வைப்பேன். வார உன்னை நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு. இந்த ஆசையும் இந்த பாசமும் போதுங்க ஒரு பொண்ணுக்கு. நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ, உன்னை சந்தோஷமா பாத்துக்கிடுவேன், உன்னை சந்தோஷமா பாத்துக்கிடுவேன் வாய் நிறைய வருது பாருங்க, அது போதும். இதுவே எங்களை சந்தோஷமா வாழ வைக்குங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இப்படி நீங்க என் கூட சந்தோஷமா என் சிரிப்பை ரசிச்சுக்கிட்டு என் கூட சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே போதும். இப்ப நீ என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியல, என்ன பெத்த தாய் மாதிரி தெரியல. சரிங்க, வாங்க மண்டபத்துக்கு போயிட்டு வரலாம். இல்லம்மா, நான் உன் மண்டபத்தை விட்டுட்டு டூட்டிக்கு கிளம்புறேன். நைட் விட்டு போட்டுருக்காங்க, நான் கிளம்புறேன்னா. அப்ப கல்யாணத்துக்கு வரலையா? இல்ல, டூட்டி பொண்ணு துறையும் வருவான், அவனுக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டான். அவனுக்கும் எனக்கும் ஒண்ணு போலதான் டூட்டி. அவனுக்கு வேற இடத்துல, எனக்கு வேற இடத்துல, ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்ப ஆதி எப்படி வருவா? தெரியல, அவன் கூட்டிட்டு வரானா என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் தான் பொத்தி பொத்தி பாக்குறானே. ஏங்க, அவ கேரக்டர் அப்படி, கொஞ்சம் விட்டா ஏதாவது ஒரு போக்குல போயிருதா. கடவுளுக்கு கரெக்டா தாங்க கொடுப்பாரு. அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிலைமை பரிதாபம். அவ அப்படி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட முடியாது. வாழ்க்கையில ஏமாந்துருவா. ஆமால, கடவுள் எதை கொடுத்தாலும் கரெக்டா தான் கொடுப்பாரு. எனக்கு கொடுத்த மாதிரி இல்ல. சரி போங்க, நான் கிளம்புவோம். சரி வா, உன்னை வீட்டை கொண்டு விட்டுட்டு நான் டூட்டி கிளம்புறேன். அவங்க கூட கல்யாணத்துக்கு போயிரு. சரிங்க. அவங்க கூட இப்படி பேசிட்டே இருக்கணும் போல இருக்குடி. காலம் வரும். சரி, நீங்க வேலைக்கு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். சரிம்மா. உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருக்கா? இவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்துட்டு வந்திருக்க. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட கூட பஞ்சு மெத்த மாதிரி தான். முயற்சி பண்ணாம தோத்து போயிருவேன்ட்டு அழுதுட்டு இருக்கறத விட முயற்சி பண்ணுனே, தோத்து போயிட்டேன் அப்படின்ட்டு காலங்க தூக்கிட்டு கெத்தா இருப்பேன். ₹1 ₹2 இல்ல, 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் நினைக்கிறேன். ஆவட்டுமே. மாமியார கேவலப்படுத்தணும், அவங்கள அழிக்கணும்னு 40 வருஷமா கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிருக்கா. கேவலம். இந்த பணத்துக்காக நம்ம மாமியார அவங்கிட்ட தோத்து போக சொல்றியா? ஒரு பொண்ணு தோத்து போகவே கூடாது. எப்ப ஒரு பொண்ணை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நினைச்சானா அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டாம போகவே கூடாது. 40-45 வருஷமா கெட்டின மனைவிய கூட அறுப்பாங்கரையில போட்டு அடிமை மாதிரி படுத்தி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாம். இந்த தேர்தல நான் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை தோத்து போயிட்டா, நான் தோத்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்குமே, அந்த பயம் போதும் எனக்கு. தாங்கிற ஆணவத்துல இருக்கானே, இந்த தாங்கிற ஆணவத்தை அழிக்கிறதுக்கும் இந்த மண்ணுல ஒத்தி பிறந்திருக்கானே, அவனுக்கு உணர்த்தணும், பயத்தை காட்டணும். பயத்தை காட்டுவா இந்த மீனா. தன்னை எதுக்க யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தானே இவ்ளோ ஆட்டம் ஆடுறான். எதுக்கு ஆள் இருந்தா கொஞ்சம் அடங்கிதானே போவான். நிச்சயமா ஜெயிப்பேன் மீனா குட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்காக என் உசுரை கூட நான் கொடுப்பேன், பகல உழைப்பேன். இந்த தேர்தலை நான் எப்படியாவது ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சு அவனை தோக்கடிப்பேன். அந்த விக்ரமா இந்த மீனாவானு மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வழி, இத நான் விட மாட்டேன். வாய்ப்பு வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும், அத சரியா பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை எனக்கு இப்ப கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த தேர்தல் மூலமா அதை எனக்கு கொடுத்திருக்காரு. இத நான் விட்டேன்னு வச்சுக்க, நான் ஒரு காலமும் அந்த விக்ரம ஜெயிக்க முடியாம போயிடும். சந்தர்ப்பம் சில சமயம் வரும், தவற விட்டுட்டா அவ்வளவுதான். விடமாட்டா இந்த மீனா. நீ ஜெயிச்சிர மீனா, நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சொத்தை கொஞ்சம் விற்க வேண்டியது வரும். அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டில தான் நம்ம கை வைக்க முடியும். பாரு, இதுல ₹1 கூட நம்ம புருஷன் சம்பாதித்து இருக்க கூடாது, புரியுதா? நாளைக்கு அவங்களும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு நம்ம முட்டாளா இருந்துடக்கூடாது. இதுல போடுற பணம் முழுக்க முழுக்க நம்ம பணமா மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டியோ அவங்க வருமானத்தையோ நம்ம கை வைக்க கூடாது. ஒன்னாதான் நான் கெட்டேன்னு அவங்க வாயிலிருந்து வந்துடக்கூடாது. சண்டையோ சச்சரவோ நம்மளே பார்த்துக்கிடணும்.
பணமா இருந்தா சரி என்னவா இருந்தா சரி நாமளே பாத்துக்கிடுவோம். குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதில் நீ ரொம்ப தெளிவா இருக்கணும், புரியுதா? மீனா, தினேசண்ணே அவங்க கிட்டதான் எக்கச்சக்கம் பணம்லாம் இருக்கும். அதான் சொல்றேனே, அவங்க யார் பணமும் நமக்கு வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம். மீனா குட்டி, எப்படி மீனா அவ்வளவு பணத்தை புரட்டுவ? அதுவும் நாளைக்கு தான் நாமினேஷன் பண்ணணுமா? நாளைக்கு வேற கல்யாண வீடு, எதெல்லாம் நீ பாப்ப? நாளைக்கு தான் நாமினேஷன் பண்ணணும்ல, நாளைக்கு வேற கல்யாணம். சரி, உன்கிட்ட எவ்வளவு நகை இருக்கும்? என்கிட்ட அது குண்டுமணி தங்க வரைக்கும் நான் தந்துடுறேன். நாமினேஷன் பண்ணதுக்கு போதும். ஆனா அதுக்கப்புறம் தானே செலவே இருக்குது. சரி, நானும் பாக்குறேன். மாமியார் கிட்ட சொல்றேன், என் பேர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குதுல்ல, பிள்ளைங்க எதுக்காத்துக்குன்னு சதிசு நான் பாத்துக்கிறேன். சரி, வீட்டுல எதுவும் எதிர்பாராம கொஞ்சம் சமாளிச்சிரு. சரி மீனா. சரி, நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். சரி மீனா. கொஞ்சம் நில்லு. என்ன மீனா? நம்ம ரகசியத்தை முழுச தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நமக்கு இருந்தே ஆகணும். ஆமா, நீ எதுக்கு ஊரு எந்த இது என்கிட்ட சொல்லாம இருந்த? நம்ம ஒத்தக்கொத்த அனன்யமா பாசமா தானே இருந்தோம். அந்த நினைவுகளை நான் மறக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான். ஆனா நீ மறந்துக்க மாட்டியே. முயற்சி பண்ணேன், முடியல. ரகசியத்தோட நம்ம என்னைக்கு இருக்க கூடாது. நம்மளை பத்தின ரகசியம் நிச்சயமா யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்படியே மறந்தலாம் நினைச்ச மீனா, முடியல. பாரு, நாம மறைக்கணும் நினைச்சாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி அதை மறக்கணும். மறக்கணும்னா அதை நம்ம ரகசியமா வச்சுக்க கூடாது. ரகசியமா நீ வைக்கிற வரைக்கும் அதை மறக்காது. அதை நீ ரகசியமா நினைச்ச போய் தான் அதை நீ கடைசி வரைக்கும் ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருக்க. அது ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு சொல்லி இருந்தனா இப்படி ரகசியமா உன் மனசுல இருந்திருக்காது. ஆமா மீனா, உண்மைதான். நாங்களும் எல்லா குடும்பம் மாதிரிதான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கான்னு எல்லா உறவுகளோட தான் நானும் வளர்ந்தேன். கஷ்டப்பட்டனாலும் எங்க வீட்டுல என்ன படிக்க தான் வச்சாங்க. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் எல்லாரும் மாதிரி சராசரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஊரை சுத்தி கடனு. ஏன் வாங்குதாரு, எதுக்கு வாங்குதாருன்னு எங்க அம்மாக்கும் தெரியாது. எங்க அம்மாவும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன் வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாருன்னு தெரியாமலே வீட்டை சுத்தி கடனை வாங்கிட்டாரு. மூத்த அண்ணன் பொறுப்புல இருந்து தப்பிச்சுனுக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடனு தலைக்கு மேல போய்கிட்டே இருந்தது. என் தம்பி என்னமோ பணக்கார பணக்க பிறந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பெரிய ஆணவத்துல சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு கிடந்தான். பொறுப்புங்கிறது அப்பாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு இருக்கும், அம்மாக்கும் இல்ல அப்பாக்கும் இல்ல. இவனுக்கு மட்டும் எப்படி இருந்திருக்கும்? அட்லீஸ்ட் கூட பிறந்தவங்களுக்காக அவன் பொறுப்பா இருந்திருக்கலாம். சண்டைத்தனம் அது இதுன்னு பண்ணிட்டு அலைஞ்சான். கடைசியில இந்த பயலுக்குள்ள சண்டை வருமே, அப்படி சண்டை போடும் போது ஒத்துக்கொத்து அடிச்சுட்டானுங்க. செயலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தான். கடைசியில எங்க போனானே தெரியல, அப்படியே போயிட்டான். கடனு இன்னும் தலைக்கு மேல போச்சுது. தினம் வீட்டு வாசல்ல கடைக்காரங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்கற தப்பு இல்ல, ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு பிரார்த்தனை பண்ணி தான் அவ்வளவு கடனை வாங்கியிருக்காரு. நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பேன். கடன் கேட்கறவங்க எனக்கு கொச்சையா பேச ஆரம்பிச்சானுங்க. அது வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்தேன். நல்லா படிச்சு முடிச்சு நல்ல டீச்சர் வேலைக்கு போகணுங்க தான் ஆசை. நல்லா படிப்பேன் தெரியுமா, காலேஜ்ல எல்லாம் நல்லா படிப்பேன். சரி, எல்லாருக்கும் காதல் வர மாதிரி எனக்கும் காதல்லாம் வந்தது. அந்த பையன் கூட சந்தோஷமா வாழ போறேன்னு கனவெல்லாம் கண்டேன். சரி, எங்க அப்பா பார்த்த பார்வை, அதான் சின்னசாமி மகா இருக்காளே. ஆமா, சின்னசாமி மகளுக்கு நம்ம மாமியார பழி வாங்கணும்னு என்ன இருந்ததுல, அது மட்டும் இல்ல, குமாரு அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக பழி வாங்கறதுக்கு காத்துட்டு இருந்திருக்கா. ஆமா, இத தெரியுமே. அதுக்கு எங்க அப்பா பகட கைய பயன்படுத்தினா. என்ன சொல்ற? சின்னசாமி மகட்ட என்ன முழுசா கொண்டு படிச்சுட்டாங்க. அவ சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சா எங்க அப்பா கடன் அடைக்கதான் எங்க அப்பா சொல்லியிருக்கா. அதுக்காக எங்க அப்பா அவட்ட கொண்டு என்ன வித்துட்டாரு. அவ சொன்னதை நான் செய்யணும். அப்படி அவ சொல்லி செஞ்சதா குமார காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட? ஆனா ஒன்ன ஒரு பையன் காதலிச்சானே, அவனை காதலிச்சு போயிருக்கலாம்ல. வீதி பாசம், குடும்ப பாசம். அப்பாக்காக தியாகம் பண்றேன், மண்ணங்கட்டிக்காக தியாகம் பண்றேன்னு அந்த வேண்டாத வேலையை பார்க்கறதுக்கு உள்ள வந்தேன். கடைசியில அதுக்கு நானே அடிமையாயிட்டேன் மீனா. குமார் போற இடத்துக்குலாம் நான் போகணும். அவரை எந்த அளவுக்கு காதலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காதலிக்க வைக்கணும். குமாரும் உசுருக்குசுரா என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாத அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு நான் பண்ணினேன். அதுதான் சின்னசாமி மகளோட ஆசை. அதை வச்சே குமார பழி வாங்கன்னு நினைச்சா. இது அன்னைக்கு அத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. என்ன பல வாட்டி வார்னிங் பண்ணாங்க.
தப்பு பண்ற, உனக்கான வாழ்க்கை இருக்கு, அதை பார்த்துட்டு போய், இது உனக்கு வேண்டாம், இது சரிப்பட்டு வராதுன்னு என்ன நிறைய வாட்டி சத்தம் போட்டாங்க. நம்ம மாமியாரா? அப்ப அவளுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும். ஆனா சில ரகசியங்கள் தெரியாது. ஆனா குமாரே நான் இல்லாம வாழவே மாட்டேங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இதுதான் சரியான சந்து பொண்ணு. சின்னசாமி மகளும் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு குமார் தந்து கறந்தா. அவ அண்ணன் பாட்டிங்க மாதிரியும் அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி எவ்வளவு கறக்க முடியுமோ குமார் தந்து கறந்தா. ஏன் தோட்டம் துறவுன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டா. சரி, அப்பா கடனை அடைஞ்சிட்டு குமார விட்டுட்டு காதலிச்சோட கல்யாணம் பண்ணலன்னு வந்த. சின்னசாமி மக விடுவாளா? வாழ விடுவாளா என்ன? நான் காதலிச்சங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் அவனை கல்யாணம் பண்ண நினைச்சேன். ஆனா நான் சொன்னதுக்கு முன்னாடியே அவ போய் வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா. குமார காதலிச்சது, குமார் கூட இருந்தது எல்லாம் போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து வச்சு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டா. அவனும் நம்பிட்டானா? என்கிட்ட வந்து கேட்டா, துரோகம் பண்ணிட்டே, உன் கூட எப்பெல்லாம் வாழ ஆசைப்பட்டேன்னு என்னை திட்டுனான். அவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல மீனா. அது போதாதுன்னு சின்னசாமி மகளும் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. குமார எப்படியாவது வசியம் பண்ணு, அதை எதை பண்ணு, இதை பண்ணுன்னு தினம் தினம் டார்ச்சர். என்னால என்ன பண்ணுனே தெரியல. சரின்னு இந்த ஊருக்கு வந்தேன். அவன் சொன்னதெல்லாம் செஞ்சேன். அவன் என்னெல்லாம் பண்ண நினைச்சாலும் அத்தனை நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவட்ட போய் கெஞ்சினேன். இங்க பாரு, நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், அப்பா கடனை நான் அடிச்சிட்டேன், ஏன் நான் விரும்பினவங்க கூட நான் வாழ போறேன்னு சொன்னேன். அப்பதான் எனக்கு பெரிய இடியே காத்திருந்தது. அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு மீனா குட்டி எனக்கு இன்னும் காத்துட்டு இருந்திருக்கா. இவா எனக்கு குமாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் குமார் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். காதலும் போச்சு, எல்லாம் போச்சு. இனி வாழவே கூடாதுன்னு தான் சாகணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்னசாமி மக என்ன விடல. செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய வச்சா. பரவே நானும் சீனமா யோசிக்க ஆரம்பிச்சேன். இனி குமாரியும் விட்டுட்டா நான் வாழவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. சாகவும் முடியல, வாழவும் முடியல. பெத்தவங்க முழுசா என்ன வித்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இனி மான மரியாதையோட என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். செத்தாலையும் போனத்தை கூட யாரும் தூக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சாக்கடை ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த தெய்வம், அன்னைக்கிளி தெய்வம், மகனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது. வீணா நான் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சோ தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பாரு அந்த தெய்வம். அன்னைக்கிளியத்த உண்மையிலே தெய்வம். அது மனுஷ ரூபத்துல இருக்கிற தெய்வம். எந்த பொண்ணுமே செய்ய துணியாதத அன்னைக்கிளி தெய்வம் செஞ்சுது. அந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என் மேல இந்த கரை பாவம் பழி எல்லாத்தையும் எடுத்து போட்ட தெய்வம். அந்த தெய்வத்துக்காக நான் என் உசிரியே கொடுப்பேன். இன்னைக்கு எல்லாரும் அன்னைக்கிளி மருமகானி என்ன மரியாதையோட கூப்பிடுறாங்க. ஒரு நேரத்துல நான் எப்படி வாழ்ந்தீங்கத யாருக்குமே இப்ப தெரியல. அந்த அளவுக்கு என்ன கௌரவமா வாழ வச்ச தெய்வம். எந்த தாயாதே தான் பிள்ளைக்கு அப்படி ஒரு பொண்ணை பாப்பாளா சொல்லி தெரிஞ்சும் தான் மருமகளா என்ன ஏத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ஒரு முகத்துல கூட அதை காட்டினது கிடையாது. உனக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லி காட்டினதும் கிடையாது. வாய் நிறைய மீனாக்குட்டி மீனாக்குட்டின்னு சொன்னது மட்டும் இல்லாம வீட்டு சாவியை தூக்கி என் கையில கொடுத்துருக்காங்க பாரு. அது மனசு இல்ல, தெய்வம் தெய்வம். அப்புறம் உண்மையாவே நான் குமாரை நேசிக்க ஆரம்பிச்சேன். உருகி உருகி காதலிச்சேன். அவரையே என் புருஷனை நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப ரொம்ப நேசிக்கிறேன் அவரை. குமார அதிகமா நேசிக்கிறேன். குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குமாருக்கும் நான் உசிறு. எனக்கும் குமாரனா ரொம்ப உசிறு. சுயநலமா தான் அவரை நேசிச்சேன். ஆனா இப்ப மனசார நேசிக்கிறேன். அவர் தான் எனக்கு உலகம். அவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அன்னக்கிளி பத்த பிள்ளையாச்ச சொல்லி காட்டினது இல்ல. எத்தனையோ சண்டை சச்சரலையும் என்ன சொல்லி காட்டினது இல்ல. ஏன்னா அதுக்கு காரணம் அன்னக்கிளிங்கிற தெய்வம்.